அப்படிலாம் எதுவுமே இல்லம்மா. தயவு செஞ்சு என்ன நம்புமா, ப்ளீஸ்மா, என்ன நம்புமா, என்ன நம்புமா. என்ன நம்புமா, நான் அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்லம்மா. அந்த மாதிரி தப்பா நினைக்காதீங்கம்மா, என்னால தாங்க முடியாதும்மா. எல்லாரும் விட உனக்கு செல்லம் கொடுத்தேன் பாத்தியா? அந்த தாயை அசிங்கப்படுத்திட்டியேடா. அப்படிலாம் இல்லம்மா, என் பேரை நான் கெடுத்துக்க மாட்டேம்மா. நம்புங்கம்மா. எழுந்துடுறா கதிரு, எழுந்துடுறா. டேய் அம்மா நம்புவாங்கடா, அழாத. ப்ளீஸ் என்ன நம்புமா. முருகா, என் பிள்ளைகளை காப்பாத்துப்பா, அதுகளுக்கு நல்ல புத்திய கொடுப்பா. அவன் தான் இல்லைன்னு சொல்றான்லம்மா, போ. அம்மா எப்படிலாம் பேசுறான்னு பாருன்னு. ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிரும். என்னடி இப்போ உனக்கு? ஐயோ என்னடி பண்ண உனக்கு? பாப்பா தூங்குறா. நான் உங்ககிட்ட எதுவுமே பேசல, எதுவுமே கேட்கல. கேளு, உங்க அப்பன் சொன்னது உண்மையா அப்படின்னு கேளு. அதான் எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல, அப்புறம் என்ன கேளு, கேட்டு தொலைடி. கத்தாதீங்க, தூங்குறால. இங்க பாருங்க, எங்க அப்பா பத்தி எதுவுமே பேச மாட்டேன். இன்னைக்கு நடந்ததை பத்தி எதுவுமே கேட்க மாட்டேன்.
இந்த வீட்டில் என் நிலைமையை பத்தி உங்ககிட்ட மட்டும்தான் பேச முடியும். உங்களுக்கு நான் எல்லாமாவும் இருந்திருக்கேன். சமையல்காரியா, வேலைக்காரியா, நீங்க இஷ்டப்படும் போது பொண்டாட்டியா, எல்லாமாவும் இருந்திருக்கேன். எத்தனையோ நாள் சோலி எல்லாம் முடிச்சிட்டு வந்து படுக்கும்போது போய் குளிச்சுட்டு வாடின்னு விரட்டுவீங்க. எனக்கு இழுவை இருந்தாலும் நீங்க சொன்ன ஒரு வார்த்தைக்காக பச்சை தண்ணில குளிச்சுட்டு உங்க விருப்பப்படி நடந்திருக்கேன். நீங்க சிரிக்கிறப்ப சிரிச்சு, கோவப்படும் போது அழுது, நான் எல்லாமே செஞ்சிருக்கேன். நீங்க என்னவா இருக்கீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நான் என்ன மாத்திக்கிட்டு இருந்திருக்கேன். என்னைக்குமே என் வேதனையோ ஆதங்கத்தையோ உங்ககிட்ட நான் காமிச்சதே இல்லை. எனக்கு பிடிக்குதோ இல்லையோ உங்க இஷ்டப்படிலாம் வாழ்ந்திருக்கேன், வாழ்ந்துட்டும் இருக்கேன். இந்த வீட்டில் இருக்க 50 பேர் துணியும் துவைக்கிறேன். இந்த வீட்டை அழுக்க எடுக்கிறேன். இந்த வீட்டு கிச்சன்ல வாஷ் பேஷன் அடைச்சிக்கிட்டா என் கையை விட்டு அடுப்பெடுப்பேன். எந்த சங்கடமும் இல்லாம இத்தனை சொல்லியும் செய்வேன். அன்னைக்கு கூட போய் குளிச்சுட்டு வாடி, நீயே குளிச்சுட்டு வந்தேன். கையில வெங்காய வாடை அடிக்குதுன்னு சொல்லி போடின்னு தள்ளிட்டீங்க. வெங்காயத்தை உங்க தட்டுல சமைச்சு வைக்கும் போது நல்லா இருக்கு. ஆனா என் கையில அந்த வாடை நல்லா இல்லைல்ல. கர்மம் அது போக மாட்டேங்குது. ஆனா அது உங்களுக்கு பிடிக்கல. முகம் சுழிச்சுக்கிறீங்க, தள்ளி படுக்கிறீங்க. என் மேல வாடை அடிச்சா பிடிக்காது. நீங்க சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறப்ப இழுவ வந்தா பிடிக்காது. எனக்கு உடம்பு சரியில்லாம போனாலும் பிடிக்காது. எத்தனையோ நாள் என் உடம்புல இருக்கிற பிரச்சனைகளை, என் உடம்பு சரியில்லைன்னா கூட அதை மறைச்சுக்கிட்டு இதே படுக்கையில உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருக்கேன். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? நீங்க என் புருஷன், நான் உங்க பொண்டாட்டி. அந்த ஒரே காரணத்துக்காக தான். ஆனா அந்த பொண்டாட்டி ஸ்தானத்தையே வேற பொம்பளைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு நினைக்கிற போது என் மனசு செத்தே போச்சு. அப்ப நானும் அந்த பொம்பளைங்க மாதிரி தான் இல்ல? இந்த வீட்டுல இருக்கிறப்போ நான் வெளியில போயிட்டா அவங்க இல்ல? அப்ப நான் யாருங்க? எனக்கே என்ன நினைச்சா அருவருப்பா இருக்கு. திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காத. உனக்கு உங்க அப்பனுக்கு என்ன தெரியும்? அதான் உண்மைன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லைங்க, இல்ல, அது உண்மையா இருக்க கூடாதுன்னு தான் நானும் குலசாமியை வேண்டிக்கிறேன். எங்க அப்பா சொன்னது பொய்யா இருக்கணும். அது உண்மை இல்ல, உண்மை இல்ல. தப்பு, தப்பு. எங்க அப்பா பண்ணது தப்பு. எங்க அப்பனை செருப்பால் அடிச்சதுதான் சரி. என்னங்க, நீங்க என்ன எப்படிலாம் மாற சொல்லிக்கிறீங்களா? மாறிக்கிறேன். உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் நான் செஞ்சு தரேன். உங்க இஷ்டப்படியெல்லாம் நடக்கிறேன். ஆனா
என் ஸ்தானத்தை எனக்கு மட்டும் கொடுங்க ப்ளீஸ். எனக்கு ஒண்ணு மட்டும் பண்ணுங்க. சத்தியமா நான் இதை தவிர உங்ககிட்ட வேற எதுவுமே கேட்க மாட்டேங்க. என் திருப்திக்காக எனக்கு ஒரே ஒரு சத்தியம் மட்டும் செய்வீங்களா? இனி நீ மட்டும் தாண்டி எனக்குன்னு ஒரே ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியம் பண்ணுங்க. நம்புனா நம்பு, நம்பலையா போயிட்டே இரு. நம்புறேங்க, நம்புறேன். நம்பித்தானே ஆகணும். அப்பதானே என் வாழ்க்கை ஓடும். என் குழந்தைக்காக நம்பித்தான் ஆகணும். எனக்கு வேற சாய்ஸ் இல்ல. ஏய், கூட்டிக்கு இருக்கேன்ல, விளக்குமாறு மேல போட போகுது. எந்திரிச்சு அந்த பக்கம் போங்கடி. ஏமா கோவப்படுற? ஏய், உங்க ரெண்டு பேருக்கும் வேற வேலையே இல்லையா? எந்நேரம் பார்த்தாலும் அந்த செல்போனை பிடிச்சி நோண்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு பேசிட்டு கிடக்குறிய. படிக்கிற ஜோலியே இல்ல. அதாம்மா பாக்குறோம். எனக்கு சயின்ஸ்ல ஒரு டவுட்டு, அதான் இவள்கிட்ட கட்டி கேட்டுட்டு இருக்கேன். ஏது நீ இந்த செல்போன்லயே டவுட் கேக்குற? அவனுக்கு சொல்லி கொடுக்குறாளா? ஆமாம் சித்தி, இப்போ எல்லாம் ஆன்லைன் தானே. ஸ்கூல்லேருந்து வீடியோ அனுப்பிச்சிடுவாங்க, அதை பார்த்து நாங்கள் படிச்சுக்க வேண்டியதுதான். என்ன இஷ்யூ? என்னமோ போங்க. இந்த கொரோனா வந்தாலும் வந்துச்சு, எல்லா படிப்பும் பாலா போச்சு. என்னத்தை படிக்கிறீங்க என்ன செய்றீங்கன்னு ஒன்றுமே விளங்க மாட்டேங்குது. எதை கேட்டாலும் ஆன்லைனு செல்ஃபோனுங்க வேண்டியது. என் சித்தி, எங்களுக்கெல்லாம் லாக்டவுன் போட்டப்போ கடுப்பாக இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கு, எங்கள் அம்மாவுக்கு, நந்தினி சித்திக்கெல்லாம் ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லைல்ல? ஆமா ஆமா, அவங்களுக்கு லைஃப் எல்லாம் லாக்டவுன் தான். ஏய், என்ன ஏன் சித்தி, உங்கள் லைஃப் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா நீங்களாம் பாவம் படிச்சிருக்கவே மாட்டீங்கல்ல? இல்லையே, அப்ப பெரியப்பா உங்களை சூஸ் பண்ணிருக்க மாட்டாரே. ஏதோ படிச்சுட்டாங்க, அதனால மருமகளை கொண்டு வந்திருக்காங்க. இல்லைன்னா எங்க அம்மாவோட அம்மாக்கு இருக்கிற பங்களாவுக்கும் பென்ஸ் காருக்கும் அவங்க ஸ்டேட்டஸ்க்கும் பெரியப்பா போய் அங்க பொண்ணு கேட்டிருப்பாரா? என்னடி உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஓவரா பேசிக்கிருக்கிய? அதிக பிரசங்கிங்களா? எந்திரிச்சு ஓடுங்க. ஏமா கோவப்படுற? எப்ப பார்த்தாலும் நீயும் ஈஸ்வரி அம்மாவும் படிச்சிங்களா, கிளாஸ் அட்டென்ட் பண்ணலையா, இதே தான் கேட்குறீங்க. அம்மா, இப்போ மொத்த அறிவும் இதுலேயே வந்துருச்சு. மேக்ஸு, சயின்ஸு, சோஷியலு எல்லாமே இதில் கற்றுக்கலாமா? அதெல்லாம் உங்களுக்கு புரியாத இஷ்யூ. சரியான பூமர் ஆண்டிங்க. எது? இவங்க காலம் மாதிரி மூட்டை மூட்டையாக புக்ஸ் வாங்கி படித்தாதான் ஜீனியஸ்ன்னு நினைக்கிறாங்க. நம்ம வீட்டில் தான் ஏற்கனவே நிறைய ஜீனியஸ் இருக்காங்களே. சமைக்க ஒரு ஜீனியஸ், தொலைக்க ஒரு ஜீனியஸ், துணி துவைக்க ஒரு ஜீனியஸ். ஏய், வெளுக்க போறோம் ரெண்டு பேரையும் போனா. அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒருத்தவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஜனனி சித்தி. ஏதோ பயங்கரமாக சாதிக்க போகிறேன்னு வந்தாங்க. இப்போ அப்பாத்தா கொடுத்த காசில் மல்லிகை சாமான் வாங்க போயிருக்காங்க. இதுக்கு எதுக்கு சித்தி படிப்பு? வேணாமடி. அம்மா, டைம் வேஸ்ட் பண்ணாதம்மா. அப்பத்தை பார்த்தா திட்ட போகுது. சீக்கிரமா கூட்டு போ. வெளுக்க போறது உறுதி உங்களை. எக்ஸ்கியூஸ் மீ.
வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கல்யாணத்தோட வந்தது. வாங்க வாங்க. ஹே, how are you? நந்தினி சூப்பர். வா. ஹாய். ஹாய். யார் இந்த பையன்? யாருப்பா நீ? ஆண்டி, நான் அவன் இல்ல அவள், ஜானோட மாமா பொண்ணு வாசு. நீயா? ஏண்டி அம்மா, நீ மறந்து போய் கூட பொட்ட புள்ள மாதிரி துணியை போட மாட்டியா? சரி விடுங்க, அடுத்த தடவை உங்களுக்காகவே மதுரை வரும்போது பாவாடை தாவணி 6 முழம் மல்லிகைப்பூன்னு வச்சுட்டு வரேன். ஓகேயா? அத செய், அப்பதான் அடையாளம் தெரியும். ஓகே ஓகே. ஹலோ கியூட்டி, என்ன எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் டல்லா இருக்கீங்களே. அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, நல்லா தான் இருக்கேன். ஆமா, நீ எங்க இங்கிட்டு? உட்காந்து பேசலாம் வாங்க, சொல்றேன். போங்க. ஓகே கம். ஆஃபீஸ் கிளம்பிட்டாளா ஜான்? நீ வர்றது அவளுக்கு தெரியாதாம்மா? ஸ்ட்ரெயிட்டா வந்து ஜானை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்தேன். ஆனா அவ ஆஃபீஸ் போய் எனக்கு ஷாக் கொடுத்துட்டா. ஆஃபீஸ்க்கா? சித்தியா? போயிருப்பாங்க. ஏய், நீங்க 2 பேரும் உள்ள போங்க. அவங்க இங்கே இருக்கட்டும். ஏய், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம நீ என்னமோ கால் மேல கால் போட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டிட்டு இருக்க. சாரி. என்ன கேட்டீங்க ஆண்டி? நீ எப்படி இங்க வந்த? ஒரு ஷூட் விஷயமா இந்த சரௌண்டிங்ல தான் இருந்தேன். ஜானோட ஏரியாக்கு வந்து நம்ம ஜானை பார்க்காம போனா எப்படி? அதான் ஒரு சர்ப்ரைஸ் விசிட் பிளான் பண்ணி வந்துட்டேன். அது என்னடி பிரைஸ்? அது அவங்களுக்கே தெரியாம நம்ம அவங்கள பார்க்க பிளான் பண்ணி வரதுக்கு பேர் தான் சர்ப்ரைஸ். திருட்டுத்தனமா வர்றதுன்னு சொல்லு. அதுக்கு இங்கிலீஷ்ல ஏதோ பேர் வச்சிருக்கீங்க போல இருக்கு. பிரைஸா? பிரைஸ். அது சரி, நீ வர்றது உங்க வீட்டாளுங்களுக்காக தெரியுமா இல்ல அவிகளுக்கும் பிரைஸ் தானா? ஆண்டி, நான் எங்க போறேன் வரேன் இது எல்லாமே நான் டிசைட் பண்ணா பார்த்தாதா? இதெல்லாம் எதுக்கு நான் அவங்க கிட்ட போய் சொல்லணும் கேட்கணும்? சரியாதான் போச்சு. சாட்டை இல்லாத பொம்பரம் சறுக்கிக்கிட்டே தான் போச்சான். நான் மேல போறேன். அதுக்குள்ளயா? எது? இல்ல மாடிக்கு போறேன்னு சொல்றாங்க. அததான் நானும் கேட்டேன். இப்பதான் வந்திருக்கேன். ஆன்ட்டியை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அதான் ஜாலியா ஆன்ட்டி கிட்ட பேசலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள மேல போறேன்னு சொல்றாங்க. வாயாடிக்கு வாக்கப்பட்டா வாக்கரிசி தான் மிஞ்சும். சூப்பர் ஆன்ட்டி. அடுத்த முறை நான் நோட் புக் எடுத்துட்டு வர போறேன். ஒரு சூப்பர் வில்லேஜ் சப்ஜெக்ட்டுக்கு இது யூஸ் ஆகும். ஜான் பேபி ஆஃபீஸ் போயிட்டா, நீங்க போலையா? அது இங்கன தானே இருக்கு, போய்க்கிறோம். ஒர்க் ஃப்ரம் ஹோமா? ஆமா. எங்க சீனியரை காணோம்? அதான் நம்ம ஈஸ்வரி மேடம். அவங்க ஆஃபீஸ் போயிருக்காங்க. சரி, நான் ஜானுக்கு எதுக்கும் ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கறேன். வந்ததையும் சொல்லல. பக்கத்துல தான் சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. பெட்ல தான் கிடக்கு. அப்போ வெளியே போலையாட்டிருக்கு. இங்கனதான் பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பா, வந்துருவா. ஓ, ஜான் எங்க போனான்னு உங்களுக்கே தெரியாதா? பொதுவா அவங்கவுங்க வெளியே போறது அவங்கவுங்க விருப்பம் இல்லையா? நாம அதை கேட்கறது நல்லா இருக்காது. ஓ, என் பாயிண்ட்டை எனக்கே திருப்பி போடுறீங்க. ஓகே ஓகே, குட். நான் ஜானை வெயிட் பண்ணி பார்த்துட்டே போறேன். ஆனால் உங்கள் வீட்டு காஃபி மட்டும் எனக்கு அர்ஜென்ட்டாக வேணும். அதுக்கு நோ வெயிட்டிங். இந்தா போட்டு தரேன். அக்கா, நான் போடுறேன். ஏய், உனக்கு உடம்பு சுகமா? ஐயோ, நான் நல்லா ஆயிட்டேன். நீங்க பேசிட்டு இருங்க. உட்காருங்க.
உட்காருங்க. ஐயோ இருக்கட்டும் இருக்கட்டும், அது உட்காந்தே வேலை பார்த்துக்கு இருக்கோம்ல, அதான் கொஞ்சம் நின்னா உடம்புக்கு நல்லா இருக்கும். நீ வரலன்னா வீட்டை சுத்தி சுத்தி வந்திருப்பேன். அப்புறம் உங்க ஆபீஸ்ல ஐயோ அக்காட்ட பேசிட்டுருங்க, நான் உனக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வரேன். அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, பார்த்துட்டு வந்துடுறேன். நீரு பேசுங்க. அக்கா நம்மளாம் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கலாமா? okay, come, come. வா ஐஷு. இவன் என்னடி இப்படி வந்து உட்கார்ந்துருக்கா? எதுக்கு வந்திருக்கானே தெரியலையே. ஆமா, ஜனனி எங்க தான் போயிருக்கா? அத்தை ஏதோ மளிகை லிஸ்ட் கொடுத்து அவளை மளிகை சாமான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. சரித்தான், அவ இப்ப மளிகை சாமானோட வந்து இறங்க போறாளா? ஐயோ, என்னக்கா பண்றது? இவ்வளவு நாள் நம்ம என்ன பண்ணோம்? வேடிக்கை தான் பார்த்தோம். இப்போ அதைத்தான் செய்யணும். ஆனா நீ எப்படித்தான் சமாளிக்கிறியோ? கொஞ்ச நேரம் நீ வாய் முடிக்கிறதுனா என்னால ஒருத்தர் கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. காப்பியை போட்டியா? அவளுக்கு கொடுக்க முறுக்கு சீடான்னு ஏதாவது இருக்கா? இருக்குக்கா, அந்த ஜாடியில இருக்குன்னு நினைக்கிறேன்.